ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பா. இது ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. அந்த டைமில் கிஸ் பண்ணவும் ரொம்பவே ஷாக் ஆகி திட்டலான்னு வர, ஆனால் வார்த்தையே வரமாட்டேங்குது. ஹீரோ இதெல்லாம் நேச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரி டாடா, எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டாங்களா, அதனால தான் என்னால் ஃபாஸ்ட்டாக போக முடியல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. கோவம் வந்தனால படார்னு அவன் காலிலே மிதிச்சிட்றா. இவன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். என்ன நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தாரான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறா. போனவளை கூப்பிட்டு என்ன ஒரு பாய் கூட சொல்லாமல் போகிற அப்படின்னு கேட்குறான். ஓ அதுதான் குறைச்சலா அப்படின்னு பார்த்தவ, நீங்கள் சேஃபாக போன என்ன, போகலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் காலில் மிதிச்சிட்டு போயிடுறான். அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஆனாலுமே எதுவுமே சொல்லலை. அவள் பிடிக்க ஆரம்பித்ததுனால இப்போ காரில் வரும்போது கூடமே யோசிச்சுட்டே தான் வரான். வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே, ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலில் தான் வண்டி ஓட்டிகிட்டு வரான். இங்கே ஹீரோயினுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போல். அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கா. என்னமோ பண்ணிட்டான், சரியான ப்ளே பாயாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட அவளுக்கு அதே ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. வேணாம் அதை பற்றிலாம் யோசிக்காத, எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி அவளே அமைதியாகிக்கிறா. இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றனால இவள் வெளியே கிளம்பி போகிறா. இந்த பக்கம் இவங்க டேட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் மீடியாவில் லீக் ஆகிடுச்சு போல். காலையிலே ஹீரோவுக்கு ஃபோன் கால் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு. எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுலாம் என்ன இவரெலாம் ஒரு பொண்ணை டேட் பண்ணுதா, நான் அவங்கள கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு ஆர்வமாக கேட்குறா. மேனேஜர் என்னம்மா இவ்வளோ ஆர்வமாக கேட்குறா, உனக்கு பாஸ் மேலே ஏதாச்சும் க்ரஷ்ஷா அப்படின்னு கேட்குறா. சேச்சே வாயில் அடிங்க சார்னு சொல்லி கோவப்படுறா. அப்போ தான் ஹீரோ உள்ளே மீட்டிங் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போக இந்த பொண்ணு சார் இன்னும் 10 நிமிஷத்தில் லஞ்ச் டைமுன்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போயிடுறான். இந்த பொண்ணு சொல்கிறா, இவருக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளே உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறா. இங்கே ஹீரோயினி அவளையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு போட்டிருக்க ஆர்டிகல்ஸ்லாம் படித்து பார்த்துட்ருக்கா. என்னடா இது, அதுக்குள்ளே மீடியாலலாம் வருது, பரவாயில்ல நம்மளை பற்றி நியூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. அடடே என்ன இவருக்கு இவ்வளோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட அந்த ஐடியல் பாய் வரான். ஹீரோயினிக்கு பொக்கேலாம் கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். ஆனால் மீட்டிங்கில் இருக்கனால ஃபோன் எடுக்கல. இப்போ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதில் நிறைய மிஸ்டு கால்ஸ்லாம் வந்திருக்கு. அதுவும் ஹீரோயினி பேர் போட்டு வரவும் என்ன இவள்கிட்டருந்து நமக்கு இவ்வளோ மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் எல்லாமே திட்டி அனுப்புகிற மாதிரி எமோஜி தான் அனுப்பியிருக்கா. ஆனால் அதை பார்க்குற ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இவன் இப்படி தனியாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குற அந்த மேனேஜரும் அசிஸ்டன்ட் பொண்ணும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. இப்படி சிரிக்கிறத பார்த்தா உண்மையாலுமே ஆள் இருக்குதான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினி பார்க்க வந்திருக்கான். ஆனால் மேனேஜர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு டைம் கூட இவன் அட்டன் பண்ணல. திரும்ப பண்ணனால கோவப்பட்டு ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். என்ன இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்டே இருந்தவ இப்போ ஒரு டேபிள் மேலே தட்டி ஹலோ என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அன்றைக்கி மீடியா ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அதான் சொன்னனே, என்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, என்னோடய பக்கமே திரும்பாதன்னு, அப்புறம் என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன சொல்ல வரீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, என்னோட மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. நீ எதுக்கு பயப்படுற, மீடியாவால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்லை நம்ம விஷயத்தை லீக் பண்ணாலோ அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் சாரி சொல்லலாம்ல பண்ண தப்புக்கு, அது கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ நீ அந்த கிஸ் பண்ணதை பற்றி கேட்குறியா அப்படின்னு கேட்குறான். அது நீ கண்ணாலே கேட்டதுனால அப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினி டென்ஷன் ஆகி கால்லேயே ஒரு மிதி விடுறா. ஹீரோவுக்கு செம்மையாக வலி எடுக்க, நீலாம் ஒரு டீச்சரா, டீச்சர் மாதிரியே நடந்துக்கிற, கொஞ்சமாச்சும் அடக்கம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களை மாதிரி சேட்டை பிடிச்ச பசங்களுக்கெலாம் இப்படி தான் அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் அனுப்பிட்டு இருந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்துட்டு, என்னோடய லைஃப்லேயே இந்த மாதிரி எனக்கு யாருமே டெக்ஸ்ட் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அவன் அனுப்பின ஸ்மைலிக்கெலாம் திரும்பி ரீப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் தனியாக உட்காந்து ரீப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவளை ஏய் உட்காரு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறான். அப்போ தான் அவள் டேபிள் மேலே இருக்கிற பொக்கேவை பார்க்குறா, ஐடியல் பாய் கொடுத்ததை. ஆமாம் யார் உனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தா, கண்டிப்பாக நீ எனக்கெலாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உங்களுக்கு வாங்கிட்டு வராங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி இது ஒரு பையன் தானே உனக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்குறான். அதில் உங்களுக்கு என்ன அப்படி ஆர்வம்னு இவ கேட்குறா. அவனுக்கு என்னை பற்றி தெரியுமான்னு கேட்குறான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னை பற்றி தெரியுமா, சொல்லிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா.
ஹீரோ ஒரு மாதிரி அவளை பார்த்து, நான் ஒரு முக்கியமான விஷயத்த கான்ட்ராக்டில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ அதை திரும்பவுமே எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன எழுத போகிறீங்கன்னு இவ கேட்க, நோ சீட்டிங்னு சொல்கிறான். நான் எப்போ உங்களை சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சீட்டிங்னா நீ என்னை தவிர வேறு யாரையுமே மீட் பண்ணக்கூடாது, பேசுகிறவங்க கிட்ட கூட ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி உடனே அவனோட எக்ஸ் நேம்லாம் சொல்லி, நீங்களும் இவங்களை பார்க்காம பேசாமல் இருக்கணும் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறா. ஹே, மீடியாக்காரங்க போடுறத நம்புற ஆளுங்களை ஒருத்தரா நீ, அதில் பாதி கூட உண்மை இருக்காதுன்னு சொல்கிறான். சரி, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணணுன்னா நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும், இனிமேல் நீங்கள் எந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட்டுமே இருக்கக்கூடாது, நீங்கள் என்னை டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்புறம் நேற்று நடந்த மாதிரி இந்த கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி அவளால் சொல்லி முடிக்கவே முடியல. ஹீரோ வந்து ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், நீ இதுவரையும் யாரையுமே டேட் பண்ணதில்லை தானே அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்குறான். இல்லையே, பண்ணியிருக்கனே, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பொண்ணு பையனும் டேட் பண்ணால் கையை பிடிக்கிறது, கிஸ் பண்ணுறது இதெல்லாம் சகஜம்தான், இது தானே எல்லாருமே பண்ணுவாங்க, இது தானே ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, எப்படி உங்ககிட்ட வந்து மாட்டினே தெரியல, இதெல்லாம் டேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனால பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ ரொம்ப கடுப்பாகி, சரி என்னை பிடிக்கல, பார்த்து இருந்துக்கோ, என்கிட்ட விழுந்துடக்கூடாது, அப்படி என் மேலே ஃபால் ஆகிட்டேன்னா உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டேட்டையும் நம்ம அஃபீஷியல் கவுண்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை, இதெல்லாம் கணக்கில் சேராது, நம்ம இன்னும் அதிகமாக மீட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகும்போது இந்த ஐடியல் பாய் கொடுத்த பொக்கேவும் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறான். இவளும் கத்துறா, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த டஸ்ட்பின்லேருந்து ஃப்ளவரை எடுக்கவும் போனவன் திரும்பி வந்து பொக்கேவை உள்ளே போட்டுட்டு ஹீரோயினியை தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஹீரோயினி கேட்குறா, உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறா. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே கான்சர்ட் ஆளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, அதே கான்சர்ட்டாக வேணாமேன்னு சொல்ல, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் முன்ன பின்ன ஒரு பொண்ணை டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அப்படியே பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணுங்க தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹே, என்ன பேசுகிற, எல்லா பொண்ணுங்களும் என்னோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க, சும்மா ஏதாவது சொல்லாதான்னு சொல்கிறான். வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். சரி, நீ எப்படி இவ்வளோ ஷோராக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா நீங்கள் பண்ணுறது பேர் டேட்டே கிடையாது, டேட் பண்ணுற பேரில் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், அதுதானே ஸ்மார்ட் ஒர்க்கு, ரெண்டையுமே ஒரே டைம்லேயே முடிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறான். லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்தல, இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இப்போ ஹீரோ வந்து ஓவராக சீன் போடுறான். கையெல்லாம் பிடிக்காத, தள்ளிவான்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் போகிறத இந்த தேகார் தூரத்துலேருந்து பார்க்குறான், கொஞ்சம் வில்லத்தனமாக தான் பார்க்குறான். இப்போ ஹீரோயினி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா ஒரு டாய் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரே கல்லில் ரெண்டு மாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாயை வாங்கிட்டு வந்து உக்காந்துட்ருக்கா. அது இவன் தான் செட் பண்ணணும் போல், ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோ ரொம்ப பொறுமையாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷாப்பில் ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட பொம்மை வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அதை பார்த்தது ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. என்னன்னா, ஹீரோவோட அம்மான்னு சொல்லி காமிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோவோட அம்மாவே கிடையாது. அவங்களுக்கு இருந்த ஒரே பையனும் இறந்து போயிருப்பான். ஹீரோ தான் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருப்பான். எப்படின்னா, அவங்க ஹீரோவை தத்தெடுக்கல, ஹீரோ தான் வந்து அவங்கள அம்மாவே ஏற்றிருப்பான். அவங்க தாத்தாவும் இதுக்கு ஒத்துருப்பார். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக ஃபேஸ் வச்சுக்கிறான். ஒரு மாதிரி வாடி போயிடுது. அதை பார்த்ததும் என்ன ஆச்சு, என்ன ரொம்ப போர் அடிக்குதா, சரி பிடிக்கலன்னா வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ பண்ணிட்டுரு, நான் சாப்பிட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போனவன் அந்த பையன் பொம்மை வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சான் இல்லையா, அவனுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்குறான். அதை மேலேருந்து ஹீரோயினி பார்க்கவும் இவன் மேலே பார்த்ததும் தெரியாத மாதிரி திரும்பி அவளோட இடத்துக்கே போய் உட்காந்துட்றா. ஹீரோவும் குடிக்க ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு மேலே வரான். இவன் ரொம்ப நேரமாக அந்த பொம்மையை மாட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவும் இவனே ஹீரோயினிக்கு பின்னாடி வந்து தோல் மேலே கையை போட்டு அந்த பொம்மையை மாட்டி கொடுக்குறான். அது ஓரமாக இருந்து பண்ணாமல் பக்கத்தில் வந்து பண்ணவும் ஹீரோயினிக்கு ரொம்ப டச் ஆகிடுது. ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறா. அவங்ககிட்ட விழுந்துட்ட மாதிரி தான் தெரியுது. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே உட்காந்துட்ருக்கா. இவனும் அதை மாட்டி கொடுத்துட்டு ஹீரோ மாட்டி கொடுத்துட்டு அவனோட பிளேஸ்லேயே போய் உக்காந்துக்குவோம். சரி, அப்போ நீங்களே இதெல்லாம் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறா. இவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி ஜாயின் பண்ணுறான். இத்தனை வருஷம் வேலைன்னு சொல்லி ஓடினனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் இருக்க ஹாப்பினஸ்லாம் இப்போ தான் இவனுக்கு புரியுது. அதுக்காக தான் ஹீரோயினையும் பண்ண சொல்லியிருப்பான். இவன் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே இப்போ கிளம்பலான்னு சொல்லி வெளியே வராங்க. ஹீரோயினி வந்து
அவனுக்காக இன்னொரு டாய் செட்டை கிஃப்டாக வாங்கி கொடுக்குறான். எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிறான். அட பரவாயில்ல பிடிங்க, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்கிறான். கிளம்பலான்னு பார்த்தா வெளியே மழை வருது. ஹீரோ வந்து இரு வரேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் ஒரே ஒரு கொடையை மட்டும் வாங்கிட்டு வரான். என்ன ஒரு கொடை தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்று போதும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் இருக்கமா. இதோட இந்த 4th பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.